பாரு அரிசி போட்ட ட்ரீட். டேய் ஹலோ அலையாதடா. சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. மேடம் என்ன விஷயம்? மேடம் மேடம் இல்ல எதுவும் என்ன இல்ல விஷயம் சொல்லுங்க. மேடம் சொல்றது கேளுங்க. என்னன்னு சொல்லுங்க. எதுவுமே இல்ல மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என் மனசுல இருக்கிறத நானும் சித்து கிட்ட சொல்லிட்டேன், சித்துவும் என்கிட்ட சொல்லிட்டான். இப்ப நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் ஆயிட்டோம். ஆமா. அம்மா நல்லா இருக்கீங்களா? இருக்க. நீ எப்படி இருக்க? நீங்களே வருத்தமா சொல்லும்போது நான் மட்டும் எப்படிமா நல்லா இருப்பேன்? ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களேம்மா, என்ன விஷயம்? சொல்றேன். முதல்ல உன் புருஷனும் உன் மகளும் என்ன சொல்றாங்க அத சொல்லு. எல்லாம் அவங்களுக்கு சாதகமாவே நடக்குது. அவங்க பக்கம் தானமா காத்தும் அடிக்குது. ஆடி மாச காத்து அப்படித்தான் அடிக்கும். அடிச்சு முடிஞ்சிட்டா ஆட்டத்தானா அடங்கிடும். என்னம்மா சொல்றீங்க? நான் சொல்றது இருக்கட்டும். உன் மக கிட்ட நீ என்ன சொல்லிருக்க? ஆகாஷ் பத்தி ஏதாவது சொன்னியா? நான் சொல்றதை எங்க கேக்குறாங்க? அவங்க யாரும் என் பேச்சு கேக்குறதே இல்ல. ஆகாஷ் தம்பிய பத்தி இனிமே எந்த பேச்சும் எடுக்க கூடாதுன்னு தென்றல் கண்டிஷனா சொல்லிட்டான். சித்துவ விரும்புறதா தென்றல் சொன்னதுக்கு அப்புறம் ஆகாஷ பத்தி பேசுறது சரியில்லைன்னு என் வீட்டுக்காரரும் தென்றலுக்கு தாமா சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. என்ன செய்ய சொல்றீங்க? பிள்ளைங்கள்லாம் வளர்ற வரைக்கும் தான் அம்மா அம்மான்னு காலை சுத்துவாங்க, வளர்ந்துட்டா கழுத்தை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்குமா? என் நிலைமைய வீட்லயும் யார்கிட்டயும் சொல்ல முடியல, வெளியிலயும் யார்கிட்டயும் சொல்லிக்க முடியல. ரொம்ப வேதனையா இருக்குமா? சித்து கூட உன் மக ரொம்ப சுத்ரா போல இருக்கே. என்னத்த சொல்றதுன்னே புரியல. அந்த சித்துவை தான் கட்டிப்பேன்னு அவ ஒரே பிடிவாதமாவும் முடிவாவும் இருக்கா. அவன் அப்படி என்னத்த மயக்குனானோ தெரியல. இது சரி வராது லக்ஷ்மி. உனக்கு தான் இது ரொம்ப ஆபத்து. சாரதா கிட்டையும் சித்து கிட்டையும் உன் மகளை பழக விடாத. முதல்ல அவ மனச மாத்து. அதுலயும் சாரதா கிட்ட தென்றல் ரொம்ப நெருங்கி பழகுறா. இப்பவே மாமியார் மருமக மாதிரி ஆயிட்டாங்க. சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சாரதாவும் உன் மகளும் அம்மாவும் மகளும் மாதிரி ஆயிடுவாங்க. நீதான் பெத்தேங்கிறத கூட தென்றல் மறந்துடுவா. பேருக்கு கூட நீ பெத்தவளா இருக்க முடியாது லக்ஷ்மி. பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் பிறந்த வீட்டு மேல பாசமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் புருஷன் வீடுதான் கோயில்னு சொல்லுவாங்க. பெத்தவங்க வந்தா என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. எதுவும் கொண்டு வரலன்னா எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. ஆமாமா, அது உண்மைதான். அதுவும் தென்றல் விஷயத்துல கண்டிப்பா இது நடக்கும். முக்கியமா சாரதாவுக்கு உன் மக மருமகளா ஆயிட்டான்னா உன் மகளையே உனக்கு எதிரி ஆக்கிடுவா சாரதா. அப்புறம் அடுத்து இருக்கிற உன் 2 பொண்ணுகளையும் கரையேத்துறது இந்த ஜென்மத்துல உனக்கு நடக்காத விஷயம் ஆயிடும். அதனால நான் சொல்றத நீ கவனமா கேளு. சித்துவ உன் மக தென்றல் கல்யாணம் பண்ணவே கூடாது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. வேற யாருக்கு வேணும்னாலும் கல்யாணம் பண்ணி கொடு. தைரியமா சம்பந்தம் பேசு. தென்றலோட சேர்த்து உன் 3 பொண்ணுங்க கல்யாணத்தையும் நானே ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கிறேன். ஒவ்வொருத்திக்கும் 100 சவரன் நகை போடுறேன். மொத்த கல்யாண செலவையும் நானே செய்யறேன். வேற என்ன வேணும்?
என்னம்மா நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் வேற என்ன சொல்ல போறேன்? ஆனா சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிறதுல இந்த தென்றல் உறுதியா இருக்காளே. மா நீங்க சொல்ற மாதிரி நடக்குமா? நடக்கும். எப்படிமா? நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நான் சொல்றத நீ நல்லா கவனமா கேளு. ரொம்ப நல்ல யோசனைமா. நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். சரி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க. நல்ல செய்தியோட நான் உங்களை சந்திக்கிறேன். சரி, வரலட்சுமி. இப்படி பண்ணாதான் சரி வரும். சித்து, இந்த காஃபி. தென்றல் உன்னை விரும்புறாங்கிற விஷயம் உங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா சித்து? இத அவங்க ஏற்கனவே எதிர்பார்த்ததானமா, அதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சரி, அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து தென்றல் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டுட்டு வந்துடலாம். மா, அதுக்குள்ள என்னமா அவசரம்? இப்பதான் தென்றல உங்க லவ் என்கிட்ட சொல்லிருக்காங்க, கொஞ்ச நாள் போட்டுமே. இல்லடா, எப்பவுமே நல்ல விஷயத்த முடிவு பண்ணிட்டா உடனே செஞ்சிரணும், லேட் பண்ணக்கூடாது. மா, அதெல்லாம் முடியாது. கொஞ்ச நாள் நாங்க லவர்ஸாவே இருக்கிறோம். தாராளமாடா, ஆனா முதல்ல பொண்ணு பாக்குற சடங்க செஞ்சிரணும்ல. என்னம்மா, தென்றல் நான் பார்த்தது இல்லையா, இல்ல நீங்க தான் பார்த்தது இல்லையா? டெய்லியும் தான் பார்த்துட்டு இருக்கோம். டேய், அது வேறடா. பொண்ணு பாக்குற சம்பிரதாயங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தள்ளி போடவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை கல்யாண மண்டபம் வரைக்கும் போய் தென்றலோட கல்யாணம் நின்னு போச்சு. மா, அதுக்கும் இதுக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு? கல்யாணம் நின்னு போன பொண்ணுக்கு உடனே கல்யாணம் நடக்க போகுதுன்னு வெளியில தெரிஞ்சா அது அந்த பொண்ணு குடும்பத்துக்கும் பெரிய கௌரவம்டா. அந்த கௌரவத்தை நாம உடனே அவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, உனக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா அதை தடுக்கிறதுக்கு முதல்ல ஆளா உன் பாட்டி ஆண்டாள் வந்து நிக்கும். அதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் செய்வாங்க. இவ்ளோ பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன், உனக்கும் தென்றலுக்கும் எவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் பண்ணிடணும். மா, நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க. சரி, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. சித்து, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. மறுபடியும் என்னமா முக்கியமான விஷயம்? உன் அப்பாவையும் பொண்ணு பார்க்க அழைச்சிட்டு போகணும். ஆரம்பிச்சிட்டீங்களா? பொண்ணு பார்க்க தானே போறோம், காலேஜ் அட்மிஷனுக்கு போறோம். காலேஜ் அட்மிஷனுக்கு கூட அவர் தேவைப்படல. ஆனா இது பொண்ணு பாக்குற விஷயம், கண்டிப்பா அவரையும் அழைச்சிட்டு தான் போகணும். அப்பதான் மாப்பிள்ளைக்கு அப்பா யாருன்னு தெரியும். மா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இது என்ன புது விஷயமா? டேய், பொண்ணு பார்க்க போகும்போது பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து போய் தான் பார்க்கணும். அப்பதான் குடும்பம் ஒன்னா இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம விஷயம் தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. டேய், நான் பொதுவா சொன்னேன்டா, நம்ம விஷயம் தான் ஊருக்கே தெரியுமே. அப்புறம் எதுக்குமா அப்பா? அப்படி இல்லடா, அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போறதுதான் முறையா இருக்கும். மா, இந்த முறவாசல் வேலைலாம் அப்புறமா பாத்துக்கலாம். தாலி கட்டும் போது அவர் வந்தா போதும். இதுக்கெல்லாம் ஒண்ணும் வர தேவையில்ல. அவர் வர்றது எனக்கே பிடிக்கல, விட்டுருங்களேன். சித்து, கோவத்தை எல்லாம் நமக்குள்ளேயே தான் வச்சுக்கணும், வெளியில எல்லாம் காட்டிக்க கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதாக்கும். தெரியுதுல்ல, அதை விடு. நீ எனக்கு ஒரே பையன்டா, எல்லாம் முறையா நடக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் வந்து உன்னை வாழ்த்தணும். அப்பதான் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சித்து, என் பேச்ச கேள்றா. மா, நான் முடிவா சொல்றேம்மா, அவர் இப்ப கூட்டிட்டு போக வேணாம். அவர் வரலைன்னா யாரும் கேட்கவும் போறதில்ல. அந்த கவலையை விடுங்க. சரி, அதுக்கப்புறம் உன் இஷ்டம்.
அத்தை தென்றல் எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன் அத்தை. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை, சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ம், என்ன விஷயம் சொல்லுங்க அத்தை. அப்பா வீட்ல இருக்காரா தென்றல்? இருக்கார் அத்தை. ஏதாவது முக்கியமான விஷயமா பேசணுமா? பேசணுமாவா? பேசட்டுமா வேணாமா? அத்தை கிண்டல் பண்ணாதீங்க. உன்னை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு நான் முடிவு பண்ணிருக்கேன். அத உங்க அப்பா கிட்ட சொல்லணும். நாளைக்கு வரலாமான்னு கேட்கணும். நீ என்ன சொல்ற? உனக்கு சந்தோஷம் தானே? என்ன பதிலே காணோம்? நான் தான் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேனே. சரி, அப்பா கிட்ட போனை கொடு. ஒரு நிமிஷம் கொடுக்கறேன். அப்பா உங்ககிட்ட பேசணுமா? யாருமா? சித்துவோட அம்மா. ஓ, உன்னோட வருங்கால மாமியாரா? இந்தாங்க. நான் பேச மாட்டேன். அப்பா ப்ளீஸ். சும்மா சொன்னா கண்ணா. குடு. இந்தாங்க. வணக்கம், நான் சண்முகம் பேசுறேன். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. நாளைக்கு நல்ல நாளா இருக்கு. தென்றல பொண்ணு கேட்டு சம்பந்தம் பேச வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓ, அப்படியா? உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. தாராளமா வாங்க. சரிங்க சார், நாளைக்கு நானும் என் பையனும் வரோம். வாங்க வாங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்க, நான் போனை வச்சுட்டுங்களா? சரிங்க சரிங்க. அப்பா என்னப்பா நடந்தது? அக்கா வேற பயங்கரமா வெக்கப்படுறா. நாளைக்கு உங்க அக்காவை பொண்ணு பார்க்க சித்து வீட்ல இருந்து வராங்க. அக்கா முகம் பாரு எப்படி சிவந்திருக்குன்னு. சும்மா இருங்கடி. அக்கா இதெல்லாம் நாளைக்கு சித்திக்கிட்ட வச்சுக்கோ. சித்துவுக்கு தென்றலை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா லக்ஷ்மி காலியா மாறிடுவாளே, இப்படி சமாளிக்கிறது. லக்ஷ்மி, வா லக்ஷ்மி. நாளைக்கு தென்றலை பொண்ணு பார்க்க சித்துவும் அவங்க அம்மாவும் வராங்களாம். இப்பதான் போன் பண்ணி தகவல் சொன்னாங்க. அப்படியா? என்ன அப்படியான்னு சாதாரணமா கேக்குற? வேற என்ன நான் சொல்ல முடியும்? வேணான்னு சொன்னா உடனே நாளைக்கு வரவங்களை வர வேணான்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுவீங்களா? ஏன் லட்சுமி இப்படி எல்லாம் பேசுற நீ? வேற எப்படிங்க பேசுறது? தென்றல ஆகாஷ் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுவும் இவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அந்த கல்யாணமே நின்னு போச்சு. இனிமே நான் என்ன செய்ய முடியும்? தாராளமா வரட்டும், தென்றல பொண்ணு பார்க்கட்டும். நீங்கெல்லாம் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க.
அம்மா, உங்களுக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? இல்ல. ஆண்டாளம்மா வீட்டுக்கு நீ மருமகளா போயிருந்தேன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அம்மா, நடக்காத விஷயத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதனாலதான் உங்க விருப்பப்படியே நடக்கட்டும்னு விட்டுட்டேனே. அப்புறம் என்ன, சந்தோஷம் இல்லையா பிடிக்கலையான்னு கேட்டுக்கிட்டேன். சரி சரி விடு லக்ஷ்மி. நாளைக்கு அவங்க வராங்களே, வரவங்களுக்கு பலகாரம் செய்யணும். அது என் கடமைங்க. அதான் பெற்றிருக்கேனே. அதுல நான் ஒரு குறையும் வைக்க மாட்டேங்க. எல்லாமே நல்லாவே செஞ்சிடறேன். அம்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்தி நாளைக்கு சித்து வீட்ல இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நானும் அப்படிதான் எதிர்பார்த்தேன். ஆனா அம்மா வரட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாம்மா எனக்கும் டவுட்டா இருக்கு. அம்மா நம்ம கூட சண்டை போட்டாலும் பரவாயில்லன்னு விட்டுறலாம்ப்பா. சரின்னு சொல்றத பார்த்தா ஏதோ சரியில்லைன்னு தோணுதுப்பா. சேச்சே, பாத்துக்கலாம்டா. யார் என்ன பிளான் பண்ணாலும் சரி, உன்னோட விருப்பப்படி தான் கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி வைக்கிறேன். நீ ஏன் வருத்தப்படுற? தைரியமா இரு, சரியா? தென்றல சித்துக்கு கட்டி கொடுக்க கூடாது. அதுக்கு ஆண்டாளம்மா சொன்ன யோசனை தான் கரெக்ட். நிறுத்து நிறுத்து. அத்தாச்சி எதுக்கு இப்போ எங்க வந்திருக்காங்க? என்னங்க நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன் மஞ்சு. நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சுமாரு நாம நல்லா இருந்தா நாசமா போனா என்னன்னு இருந்தவங்க தானே இவங்க. இப்ப வந்து நல்லா இருக்கேன்னு கேட்ட உடனே உனக்கு குளுகுளுன்னு ஆயிடுச்சோ? தம்பி கோச்சுக்காதீங்க தம்பி. இப்ப என்ன கோச்சுக்காதீங்க? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கூட நீங்க மதிச்சு என்ன கூப்பிடல. தம்பி, நமக்குள்ள இருக்கிற குடும்ப விவகாரத்தை பத்தி பேசணும்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாதுப்பா. அவ்வளோ இருக்கு. ஆனா நான் இப்ப அதெல்லாம் பேச வரல. வேற எதுக்கு வந்தீங்க? என்னங்க, அக்காவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுங்க. அதாங்க நாகரிகமா இருக்கு. நாகரிகத்தை பத்தி என்கிட்ட சொல்லாத, அங்க சொல்லு. என் புருஷன் கட்டி இருந்த வேட்டியை கூட நீங்க உருவிட்டு தான் விட்டீங்க. அது மட்டும் நாகரிகமா? தம்பி இந்த பாருங்க, பகைய நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா காலம் முழுக்க நம்மளாம் விலகியே இருக்க வேண்டியதுதான். அக்கா, இவர் இப்படியே தான் பேசிட்டு இருப்பாரு. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நம்ம தென்றல சித்துவுக்கு பொண்ணு கேட்டு நாளைக்கு சாரதம்மா வீட்டுக்கு வராங்க. தென்றல அந்த சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இந்த விஷயத்துல ஆண்டாளம்மாவும் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்றாங்க. அதுக்கு சொல்றேன், அந்த சித்துவை நம்ம தென்றல் விரும்புறா. அந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேன்னு உங்க அண்ணன் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. ஆமா தம்பி, அவரை மீறி என்னால எதுவுமே பேச முடியல. மீறி ஏதாச்சும் பேசினா என் வாயை அடைச்சிடுறாரு. அவரை பேச விடாம இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னா அது உங்க ஒருத்தரால தான் முடியும் தம்பி. அக்கா, என்ன சொல்றீங்க? கல்யாணத்தை நிறுத்தணுமா? ஆமா மஞ்சுளா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நிறுத்தியே ஆகணும். இது உங்க வீட்டு பிரச்சனை. இதுல நான் வந்து எப்படி பேச முடியும்? நான் வந்தா முதல்ல அண்ணன் என்னை வீட்டுக்குள்ள விடுவாரா? வாசல்ல விரட்டி விட்டுற மாட்டாரு? ஏன் தம்பி, அவர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி கூழ கும்பிடு போடணும், எங்க நிமிரணும்னு உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே. சரி, இப்படி எல்லாம் செய்யறதுனால எனக்கு என்ன ஆதாயம்? ஆதாயம் எல்லாமே நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே. இதுல உங்களுக்கும் ஆதாயம் இருக்கு தம்பி.